Turn to John chapter 15. யோவான் 15 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். And we will read verse 12 to 17. 12 17 வசனம் வரை வாசிப்போம். John 15 verse 12 to 17. யோவான் 15 12 17 வரை. This is my commandment, that you love one another as I have loved you. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. You are my friends if you do whatever I command you. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். No longer do I call you servants, for a servant does not know what his master is doing. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். But I have called you friends, for all things that I heard from my Father I have made known to you. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். You did not choose me, but I chose you and appointed you, that you should go and bear fruit, and that your fruit should remain, that whatever you ask the Father in my name, he may give you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். These things I command you, that you love one another. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். We completed verse 11 last week. 11ஆம் வசனத்தை போன வாரம் படித்து முடித்தோம். And with that, now we are moving into a new section, and that's why I read a number of verses, verse 12 to 17. 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு புதிய பகுதிக்கு வருகிறோம். ஆகவே தான் ஒரு நீண்ட பகுதியை இன்றைக்கு வாசித்தோம். There is a continuity between the previous section, that is verse 1 to 11, and this section, but there is also a new focus. கடந்த பகுதி, அதாவது 1 11 வரை ஒரு பகுதி, அதற்கும் இப்பொழுது 12 17 அடுத்த பகுதி இருக்குது. இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. But nevertheless, there is a new focus in these verses that we just read now. இருந்தாலும் இந்த புதிய பகுதியிலே ஒரு புதிய ஒரு நோக்கம் அடங்கி இருக்கிறது. You can see the continuity between the old section, verse 1 to 11, which we have already studied for many weeks, with words like commandment and abide and fruit and so on. 1 11 வசனம் வாசித்த அந்த அந்த கடந்த பகுதிக்கும் இப்பொழுது நாம் வாசிக்கிற இந்த பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை எங்கே காணலாம்? கற்பனைகள்னு திரும்ப வருகிறது இல்லையா? முதல் 11 வசனங்கள் அதிலே அதை இங்கேயும் தொடர்கிறதை நாம் காண்போம். Like verse 12 talks about, this is my commandment, right? 12ஆம் வசனம் என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது, ஒருவரிலொருவர் அன்பு கூறுவது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்கிறார். And we studied the importance of keeping the commandments of Jesus in verse 10 already. 10ஆம் வசனத்திலே இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்வதின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். And then you will find the familiar words abide and fruit in verse 16 here. 16ஆம் வசனத்திலே நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள் அப்படின்லாம் வார்த்தைகள் வருகிறது. அதுவும் பழசுல வந்தது. Right, and those were very important words in the old section, verse 1 to 11, where it 1 13 வரை உள்ள வசனங்களில் அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருந்தது. But there is a new focus in these verses, verse 12 to 17. இந்த 12 17 வரை உள்ள வசனங்களிலே ஒரு புதிய ஒரு காரியத்தை இங்கே இது வலியுறுத்துகிறது. There is a clear main point for this new section. இந்த புதிய பகுதிக்கு ஒரு முக்கிய ஒரு குறிப்பு இருக்கிற புதிய பகுதியில் ஒரு முக்கிய ஒரு குறிப்பு இருக்கிற கவனிக்க வேண்டும். What is the main point of verse 12 to 17? 12 17 காணப்படுகிற முக்கிய குறிப்பு என்ன? Very simple. மிக எளிதாய் சொல்லலாம். Love one another. ஒருவரிலொருவர் அன்பு கூறுங்கள் என்கிறது. How do I know that's the main point? எப்படி தெரியும் அதுதான் மெயின் பாயிண்ட்? It comes in the beginning and it comes in the end. முதல்ல வருது, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு, கடைசியிலே அதை சொல்லி தான் முடிக்கிறாரு. That's why I read all those verses together. ஆகவே தான் அத்தனை வசனங்களையும் ஒன்றாக நான் வாசித்தேன். Even though we're not going to look at all the verses today. எல்லா வசனத்தையும் இன்னைக்கு பார்க்க முடியாது, ஆனா வாசித்தேன் அதை.
But you have to, you have to realize that when you try to understand the Bible, you have to understand it as paragraphs. There are paragraphs there, whether you see them or not. வேத வசனத்தை வாசிக்கும்போது paragraph-ஆ பார்க்கணும். ஏனென்றால் ஒரு paragraphலயும் அப்படியே ஒரு சில காரியங்கள் வலியுறுத்தப்படுகிறது. What is a paragraph? ஒரு paragraph என்று சொல்லுகிறோம், அது என்ன? A paragraph is one thought unit. It's conveying one main thought. ஒரு பாரான்றது வந்து ஒரு குறிப்பான காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அதுதான் அது. We communicate in paragraphs. நம்ம எப்பவுமே பாரால தான் நம்ம பேசுறோம், எழுதுறோம். Even when talking, பேசும்போது கூட we talk about some subject, right? ஏதோ ஒண்ணு குறித்து பேசிக்கிட்டு. Did you see the match? மேட்சை பாத்தீங்களா அப்படின்னு பேசுறோம். What a wonderful shot he played. My என்ன அருமையான ஷாட் அடிச்சாரு, என்ன அருமையா ஸ்கோர் பண்ணாரு. We speak a number of sentences about that match. அந்த மேட்சை பற்றி பல வரிகள் பேசுகிறோம். And then suddenly we shift to a new topic, new thought now. What are we having for food now? இப்போ வந்து சாப்பாட்டுக்கு போகுது சப்ஜெக்ட் மாறுது கொஞ்ச நேரம் பொறுத்து. So we naturally communicate we talk about one thing for a while, then we talk about something else. அப்ப பேசும்போது கூட எப்படி பேசுகிறோம், பாராவா தான் பேசுறோம். ஒரு சப்ஜெக்ட் பேசுறோம் கொஞ்ச நேரம், அதுக்கு அப்புறம் வேற ஒரு புது பாரா ஆரம்பிக்கிறோம். And that's why when you study the Bible, it's important to realize, okay, now this is a new paragraph, that was a previous paragraph. ஆகவே தான் வேதத்தை படிக்கும்போது இது ஒரு புதிய பாரான்னு நமக்கு தெரியுது, ஏன்னா சப்ஜெக்ட் மாறுது. Because God is trying to communicate certain key ideas to us. ஏனென்றால் தேவன் சில முக்கிய கருத்துக்களை நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். And so if you take verse 12 to 17, 12 ல இருந்து 17 வரை உள்ள வசனங்களை பார்த்தீர்கள் it has one key idea. ஒரு முக்கிய ஒரு கருத்து அங்கே இருக்கிறது. There is one main point which all the other points are related to. மற்ற எல்லா கருத்துக்களும் சுட்டி காண்பிக்கிற ஒரு மெயின் கருத்து ஒன்னு இருக்கு. To make sure that you don't miss the main point, அந்த மெயின் கருத்தை விட்டுற கூடாதுங்கிறதுக்காக Jesus says it in the beginning, verse 12. அதனால தான் முதல்லயும் சொல்றாரு, and he says it in the end, verse 17. 12ஆம் வசனத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி சொல்லி 17ஆம் வசனத்துல சொல்லி முடிக்கிறார். In verse 12 he says, this is my commandment, that you love one another as I have loved you. 12ல சொல்றாரு, நான் உங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. These things I command you, that you love one another. 17ல அப்படி சொல்றாரு, ஒருவரோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். So here's one paragraph right there. ஆகவே பாருங்க, ஒரு பாராகிராஃப் அது. Verse 15 to the previous 11 verses you can consider as one whole paragraph. முதல் 11 வசனங்கள் ஒரு பாரா என்று சொல்லலாம். And 12 to 17 is another paragraph. 12 ல இருந்து 17 வந்து இன்னொரு பாரா. Then verse 18 to the end is another one. 18 ல இருந்து கடைசி வரை பாத்தீங்கன்னா இன்னொரு பாராகிராஃப். And Jesus kind of neatly arranges it actually. இத இயேசு அற்புதமா அமைக்கிறார். The first 11 verses are about our relationship with him, with Jesus. முதல் 11 வசனங்கள் நமக்கு இயேசுவோடு உள்ள உறவை குறித்த காரியங்கள். Mainly that's the point in verse 1 to 11. 1 ல இருந்து 11 வசனம் வரை அதுதான் முக்கிய கருத்து. At least verse 1 to 10. Verse 11 is like a transition verse. It's a joy. 1 ல இருந்து 10 வரைக்கும் நிச்சயமா தான் கருத்து. 11ஆம் வசனம் அதில இருந்து இதுக்கு மாறுகிறதுக்கு ஒரு bridge மாதிரி. Right? So first Jesus talks about our relationship to him. முதல்ல ஆகவே இயேசு நமக்கு அவரோடு கூட இருக்கிற உறவை குறித்து பேசுகிறார். He is the vine, we are the branches, and so on. அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். We need to abide in him. அவரிலே நாம் நிலைத்திருப்பது அவசியம். That's the key to bearing fruit in our life. அதுதான் நாம் கனி கொடுக்கிறதற்கு ரொம்ப திறவுகோலாய் இருக்கிறது. We need to abide in his love. அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். We need to keep his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். Notice the main point is our relationship, our connection with him. கவனிங்க, எல்லாமே இப்ப சொன்ன எல்லாமே வந்து நமக்கு அவரோடு இருக்கிற உறவை குறித்த காரியங்கள். Now then he moves to the next section, verse 12 to 17. 12 ல இருந்து 17க்கு அடுத்த பகுதிக்கு போகிறார், அடுத்த கருத்து. Now the main point here shifts. The focus is not mainly our relationship to him. The main focus, the number one focus, is our relationship to each other. இங்க வந்து முக்கிய கருத்து வந்து நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அல்ல, நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற உறவு. One another. நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற உறவு. Now it's not firstly mainly about vine and branches, it's about the branches with each other. முதல்ல வந்து திராட்சை செடி கொடின்னு இருந்தது, இப்போ வந்து
கொடிகள் ஒன்றோடு ஒன்று எப்படி உறவு கொண்டிருக்கிறது என்பதை How should the relationship with one another be? நமக்கு ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும்? It should be governed by love. அது அன்பினால் ஆளப்பட வேண்டும். Jesus is trying to say, if you want one main thing that I want you to do when you relate to each other, you need to love one another. இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவரோடு ஒரு உறவு கொள்ளும்போது ஒரு காரியம் அங்கே இருக்க வேண்டும், ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றார். In verse 17 he says, these things I command you so that you will love one another. 17 சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். He's telling the whole point of this is so that you will end up loving one another. இந்த இப்ப இவ்வளவு சொன்ன வசனங்கள் எல்லாம் நோக்கமே என்ன? நீங்கள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றே சொல்லுகிறேன். So as we begin this new section today, I want you to have very clearly in mind that the main point is we should love one another. This is what Jesus wants us to do. ஆகவே இந்த புதிய பகுதி ஆரம்பிக்கும் போது இதை மனதிலே நீங்கள் பத்திரமாய் வைக்க வேண்டும். அதாவது இயேசு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். அதை பற்றி தான் பேச போறோம். 17ஆம் வசனம். Everything else that we learn in this section has to be connected to that. நாம் கற்றுக்கொள்கிற எல்லாமே அதோடு அந்த முக்கிய கருத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. Right. So today we will focus mainly on verse 12 and 13. 12 இருந்து 12 13 ஆகிய வசனங்களை இன்றைக்கு நாம் கவனம் செலுத்துவோம். Right. So out of that section we begin with verse 12 and 13. 12 13 ஆகிய வசனங்களை கவனம் செலுத்துவோம். Let me read that alone. நான் தனியா அதை மட்டும் வாசிக்கிறேன். Verse 12 and 13. 12 13 மட்டும் வாசிப்போம். This is my commandment that you love one another as I have loved you. Greater, நான் உங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. ஒருவர் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Let's begin looking at it with the first words there. This is my commandment. முதல் வார்த்தைகளை அங்கே கவனிங்க. 12ஆம் வசனத்தில் அது கடைசியில் வருது தமிழில். இதுவே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. Jesus is connecting this verse to the previous section here. இந்த கடந்து போன பகுதி இருக்கு பாருங்க 1 லிருந்து 11, அதோட இதை இணைக்கிறார் அவர். The very word commandment itself reminds you of verse 10, I hope. கற்பனை என்ற வார்த்தை வந்த உடனே போன பகுதி ஞாபகம் வருது. Verse 10, what did he say? If you keep my commandments, you will abide in my love. என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். So in verse 10 he spoke about the importance of keeping his commandments. ஆகவே 10ஆம் வசனத்திலே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதின் முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். So naturally the question arises, what are his commandments? ஆகவே அதை கேட்ட உடனே என்ன கேள்வி நம்ம மனதில் எழும்புகிறது? கற்பனை கைக்கொள்வது தான். கற்பனை கைக்கொண்டிருந்தால் அவர்கள் அன்பில் நிலைத்திருப்போம்னு சொன்னா அவருடைய கற்பனைகள் என்ன? And Jesus clarifies and he answers that question and he says, this is my commandment that you love one another. கற்பனை என்னங்கிற கேள்வி எழும்புது. இங்க அதுக்கு பதில் சொல்றாரு. கற்பனை என்ன? ஒருவர் அன்பாய் இருப்பது தான் கற்பனைன்றார். There he says, keep my commandments, plural, all my commandments. அங்க என்ன சொல்றாரு? என்னுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள்னு பன்மையில சொல்லுகிறார். பல கற்பனைகளை குறித்து சொல்வது போல. Here he narrows it down to one commandment and he says, this is my commandment. இங்க அதை சுருக்கி ஒரே கற்பனையா சொல்றாரு. இதுதான் கற்பனைங்கிறார். I want you to notice how Jesus brings down everything to one commandment almost. பாருங்க, அவ்வளவு கற்பனையை பற்றி பேசிட்டு கடைசில எல்லாத்தையும் ஒரே கற்பனை கொண்டாடுறாரு பாருங்க. It's not that there's only one commandment to follow. ஒரே ஒரு கற்பனை தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு. But rather this one commandment is the heart and the summation of all the commandments in one. இந்த ஒரு கற்பனை தான் எல்லா கற்பனைகளுடைய இதயமாக மைய கருத்தாக இருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தம். This one commandment is related to the other commandments also. இந்த ஒரு கற்பனை எல்லா கற்பனைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. You know, somebody might say, well, what about love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind? ஒரு சிலர் கேட்கலாம், தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக இருக்குது. Jesus doesn't mention that here. அதை இங்க சொல்லவே இல்லை அவரு. But certainly that is included. ஆனால் அது இதுல இருக்குது. You know, you remember when Jesus was asked what is the greatest commandment in the Old Testament? இயேசுவை கேட்டார் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலேயே பெரிய கற்பனை எதுன்னு பிரதான கற்பனை எதுன்னு கேட்டார்கள். The first thing he said is love God with all your heart. அவர் சொன்னார் முதல் காரியம் என்ன?
தேவனை அன்பு கூறுவாயாக முழு இருதயத்தோடு. After that only he said love your neighbor as yourself. அதன் பிறகுதான் சொல்றாரு உன்னுடைய அயலானையும் அப்படியே அன்பு கூறுவாயாக. But here he says love one another. இங்க என்ன சொல்றாரு? ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்றார். Why does he just put it so simply? ஏன் இவ்வளவு எளிதா அதை சொல்றாரு? Because if you love one another, that means you must love God. ஏனென்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூற ஆரம்பித்தீர்கள் என்றால் அது என்னத்தை காட்டுகிறது? நீங்கள் தேவனை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. This loving one another becomes a very important test for whether or not you truly love God. It's himself. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது ஒரு பரீட்சை மாதிரி ஆயிடுது. நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறீர்களா என்பதை சோதித்து பார்க்கிற ஒரு பரீட்சையா இருக்கிறது. You know, certain things you cannot know very clearly and easily sometimes. சில காரியங்களை ரொம்ப தெளிவா சுலபமா புரிந்து கொள்வது கஷ்டம். Do you know clearly what is the condition of your heart? உங்க இருதயத்தின் நிலை என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுமா உங்களுக்கு? I'm talking about the actual physical organ pumping blood in your body. உங்க லிட்டரலா உங்க இருதயத்தை பற்றி பேசுறேன். உங்க ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்புது இல்லையா? அந்த இருதயம் என்ன நிலையில இருக்குன்னு கிளியரா தெரியுமா உங்களுக்கு? Do you know what is the clear condition of your kidney? உங்க கிட்னி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியுமா? You know, there are certain, that's why they have tests. If you want to know what is the condition of your heart, they say you take this test and this test and this test. அது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் ஆஸ்பத்திரியில போய் பரிசோதனை பண்ணுகிறோம். இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இருதயத்தை கிட்னி எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பார்க்கறோம். And sometimes they will have many tests, but they will say but we need to take one more test which is a conclusive test which will surely tell us. பல டெஸ்ட் எடுத்த பிறகுன்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் எடுக்குங்க, அது எடுத்தாதான் நிச்சயமா தெரியும்னுவாங்க. Right? This is a sure proof. You can know surely what is the condition. அந்த டெஸ்ட் எடுத்தா கரெக்ட்டா விளங்கிடும் என்ன இருக்குன்னு அப்படின்பாங்க. Like that, how do you know whether or not you truly love God? அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் உண்மையாகவே தேவனை அன்பு கூறுகிறீர்கள் என்பது எப்படி தெரியும்? கிளியரா தெரியுமா? You know, we may feel that we love God. ஒருவேளை நாம் அன்பு கூறுறது போல நமக்கு நினைக்கலாம். And we may do many things for God. தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்களை நாம பல காரியங்களை செய்யலாம். But the Bible seems to suggest certain tests, and especially this one that is very sure and conclusive. ஆனால் உண்மையாக நாம் தேவனை அன்பு கூறுகிறோமா என்கிறதற்கு ஒரு பரிசோதனையே இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுது. அது என்ன பரிசோதனை? இதுதான் பரிசோதனை. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுறோமான்னு. 1 John 4:20 says it like that very simply. 1 யோவான் 4:20 அதை மிகவும் எளிய முறையில் நமக்கு சொல்லுகிறது. John says, if anyone says I love God and hates his brother, he is a liar. For he who does not love his brother whom he has seen cannot love God whom he has not seen. யோவான் என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? So John is saying, no, but if somebody hates his brother, it's impossible for them to love God. They don't. You cannot love God and hate your brother. It doesn't go together at all. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பாய்த்தால் ஒருவன் அது நடக்கவே நடக்காதுன்றார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா சகோதரனை நேசிப்பான். Whoever loves God must also love his brother. தேவனை அன்பு கூறுகிறவன் சகோதரனையும் அன்பு கூற வேண்டும். So the one who truly loves his brother truly loves God. ஒருவன் தன்னுடைய சகோதரனை உண்மையாய் அன்பு கூறுவான் என்றால் அவன் உண்மையாகவே தேவனையும் அன்பு கூறுகிறான் என்பதற்கு அது ஆதாரம். Paul puts it in another way in Galatians 5:14. பவுல் கலாத்தியர் 5:14 அதை இப்படி சொல்லுகிறார். Now think about now let's move beyond loving God and let's think about what about the other commandments. Why doesn't Jesus highlight so much the other commandments? இப்போ மற்ற கற்பனைகளை ஏன் அவர் வலியுறுத்தவில்லை என்கிற கேள்வியை கேட்போம். You know, let's think about, you know, when we deal with people, we have to do so many things really. Not just do one thing or two things. There are so many things that we are obligated to do when we are relating to other people, believers, unbelievers, whoever. மற்ற ஜனங்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ளும்போது, அவர்களோடு இடைப்படும் போது பல காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அவர்கள விசுவாசிகளாக இருந்தாலும் அவிசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களோடு நமக்கு இருக்கிற உறவில் பல காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏதோ 1-2 காரியங்கள் இல்லை. But Jesus narrows down everything you do to one thing. He says love one another. ஆனால் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வெறும் 1-2 காரியங்களுக்கு சுருக்கிடுறாரு அவர். Galatians 5:14. கலாத்தியர் 5:14 பாருங்க.
Paul says here, for the whole law is fulfilled in one word, you shall love your neighbor as yourself. பவுல் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்ன்றார். You see the understanding of these people, they all learned from Jesus that this love commandment includes within it all the other commandments. The entire law is fulfilled in this one word. யோவான், பவுல் போன்றவர்கள்லாம் இதை எங்கே பிடிச்சாங்க? இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். இந்த அன்பு என்கிற விஷயத்தில் எல்லா கற்பனையும் வந்துடுது, அன்பு இருந்தாலே எல்லா கற்பனையும் கை கொண்டா மாதிரி தான்ங்கிறது அவங்களுக்கு அதுலேருந்து தான் தெரியுது. அவங்களுக்கு you do this one thing, you fulfill the entire law. இந்த ஒன்றை செய்தால் எல்லா கற்பனையும் கை கொண்டது சமம் என்கிறார். Look at Romans 13:8. ரோமர் 13:8 கவனியுங்கள். This is why Jesus narrows it down to one, and he says this one is enough to tell whether you do everything. 13:8 பாருங்க. இதனால தான் இயேசு எல்லா கற்பனையும் ஒரு கற்பனையா சுருக்கிறார். Romans 13:8. 13:8. Oh, no one anything except to love each other, for the one who loves another has fulfilled the law. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். The one who loves another has fulfilled the law, he is saying. அதாவது ஒரு அன்பு கூறுறதா நியாய பிரமாணத்தையே நிறைவேற்றான்றார் எல்லா கற்பனையும். And then he explains that. அது அப்புறம் விளக்குறார் வேற. For the commandments such as you shall not commit adultery, you shall not murder, you shall not steal, you shall not covet, and any other commandment are summed up in this word, you shall love your neighbor as yourself. இது ஒன்றை கை கொண்டா எல்லாத்தையும் கை கொண்ட மாதிரின்னு சொல்லிட்டு அது என்னன்னு விளக்குறார் பாருங்க அடுத்த வசனத்தில். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. Everything summed up in one word. எல்லாம் தொகையாய் இதில் அடங்கி இருக்கின்றார் மொத்தமா. Love your neighbor as yourself. உன்னுடைய அயலானை உன்னை நேசிக்கிறது போலவே நேசின்றார். That is why Jesus, after saying keep all my commandments, then he says this is my commandment, that you love one another. அதனால தான் முதல் பகுதியில் என்ன சொன்னார்? என்னுடைய கற்பனைகள் எல்லாத்தையும் கை கொள்ளுங்கன்னு போயிட்டு வந்துட்டு கடைசியில் இங்கே 12க்கு வந்தோன்னு என்ன சொல்கிறாரு? இதுதான் கற்பனை. என்ன கற்பனை? ஒருவர் அன்பு கூறுங்க. Jesus is a master of simplifying everything. இயேசு எல்லாத்தையும் சுருக்கி சொல்றதுல ரொம்ப வல்லுனர். And telling it to us in a way we can easily understand. நாம் சுலபமா விளங்கிக் கொள்கிற விதத்தில் அவர் சொல்லுகிறார். And telling it to us in a way where we cannot escape. அதிலிருந்து நம்ம தப்ப முடியாத கழுத்தை பிடிச்ச மாதிரியும் சொல்றார். If you say keep all my commandments, நீங்க எல்லா கற்பனையும் கைக்கொள்ளுன்னு சொன்னா people say yeah, I'm keeping them. ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆமா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். No, that's why Jesus says no. Are you keeping this? Because this only means that you are keeping everything. அதனால தான் அத்தனையும் சொல்லாம ஒண்ணே சொல்றாரு, இத பண்ணுன்றாரு. He brings us to a place where we cannot escape. We have to answer, am I keeping it or not? தப்புகிறதுக்கு வழியே இல்லை. இத பண்றியா இல்லையான்னு ஒண்ணே சொல்லிடும், நீ பண்றியா இல்லையான்னு. அப்படி the goal is he doesn't want us to miss it just by saying yeah, I know it, I'm doing it, I'm trying it. No. ஒண்ணா சுருக்குனதுடைய நோக்கம் என்ன? ஆமாங்க நான் பண்றேன், அதை பண்ணேன், இதை பண்ண, நீ எதையாவது போட்டு அலசிக்கிட்டு இருக்கிறது நிறுத்திட்டு பண்ணமா இல்லையான்னு கரெக்டா அதை கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கிறார். This is my commandment, very simple, that you love one another. ஒருவர் அன்பு கூறுங்கள் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. Notice the focus and the narrow focus here. அந்த சுருக்கி அத எவ்வளவு கராரா என்ன சொல்ல வேணுமோ அதை சொல்றாரு பாருங்க. Is this how you relate to one another in love? அன்பிலே தான் ஒருவரோடொருவர் இடைப்படுகிறீர்களா? What is your relationship to others governed by? உங்களுடைய உறவு, மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவு எதனால் ஆளப்படுகிறது? Jesus says it should be governed by love. எதன் அடிப்படையில் இருக்க வேணும்? அது அன்பின் அடிப்படையில் இருக்க வேணும். Love one another. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள்ன்றார். Another basic point I want you to notice that it is a commandment. இன்னொரு காரியத்தை கவனிக்க வேணும். இது ஒரு கற்பனை. It's a commandment. இது ஒரு கற்பனை. Commandment means it is something we need to do. கற்பனை என்று சொன்னாலே செய்ய வேண்டிய ஒரு காரியம்.
is something we need to do. செய்ய வேண்டிய ஒரு காரியம். Everybody say do. செய்ய வேண்டியது. Do means it is an action. Do நான் செய்ய வேண்டியதுன்னு சொன்னாலே ஒரு செயலை குறிக்கிறது அது. You know, something basic in commandments is you get up and do it. ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டா அதை எந்திரிச்சு செயல்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. It is not there primarily to be analyzed. கற்பனை கொடுத்து அதை உட்கார்ந்து அலசி ஆராய சொல்ல. Not there primarily to be meditated upon. அதை தியானிக்க சொல்ல. Get up and do it. அதை ஏது செய்யின்னு அர்த்தம் கற்பனையை. As the Nike slogan goes, just do it. நைக்கி ஷூ விக்கிறோம் போடுறான் இல்லையா, just do it அந்த மாதிரி. That fellow made millions just by putting those three words just together. do it னு சொல்லி அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டான். There are plenty of just do its in the Bible. வேதத்துல நிறைய just do it இருக்குது. God is saying just go do this and watch what happens. அவர் என்ன சொல்றாரு, பேசாம போய் இதை செய், என்ன நடக்கும் பாருன்றார். But it's so basic that sometimes we miss it, you know. இது இவ்வளவு ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம், அதனால ஜனங்க என்ன பண்றாங்க, ரொம்ப லேசா நினைச்சு இதை கோட்டை விட்டுறாங்க. You know, we study the commandments, கற்பனையில படிக்கிறோம், we memorize the commandments, அதை மனப்பாடம் பண்றோம், we write the commandments, அதை எழுதுறோம். but you get up and do it. That's the whole point. We got to get up and do it. அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா எழுந்து செய்யலனா ஒண்ணும் கிடையாது. You know, everything else loses its meaning and purpose if it is not done in the end finally. செயல்படுத்தவில்லை என்றால் அந்த கற்பனை நீங்க பண்ண அலசி ஆராய்ஞ்சு தியானித்து எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட். In fact, Jesus told a story of a father telling two sons, go and do this. இயேசு ஒரு கதையை சொன்னார் இல்லையா, ரெண்டு குமாரரை பார்த்து ஒரு தகப்பன் சொன்னா, நான் போய் இது செய்யின்னு. One son said, yes, I'll do it. ஒருத்தன் சொன்னானா, பண்ணிடுறேன்ப்பா. Finally, he never did it. கடைசியில் அவன் செய்யவே இல்லை. The other son said, no, I won't do it. அடுத்த வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, but finally he went and did it. கடைசியில் போய் பண்ணிடுறான். And Jesus appreciates the fellow who did it. இயேசு கடைசியில் யாரை பாராட்டுறாரு, பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாதவன் இல்ல, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாம பாருங்க, அவனை பாராட்டுறாரு. So in fact, the final thing is, the most important thing is not even to say, Lord, I will do it, but to do it. ஆகவே எது முக்கியம், கர்த்தாவே நான் இதை செஞ்சிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்றது கூட முக்கியம் இல்லை, செய்யறது தான் முக்கியம். You know, love involves action. அன்பு என்கிறது செயல். It's not just a word. அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. It's not just a thought. அது ஒரு எண்ணம் அல்ல, யோசனை அல்ல. It's not just a feeling. ஒரு உணர்வு அல்ல. Sure, it involves those other things. ஆமா, அது ஒரு யோசனை, அது உணர்வுன்னு சொல்லலாம், பட் ஆனா வெறும் அது இல்ல. It includes all those things. அதெல்லாம் இருக்குது அதுல. But true love manifests itself in some kind of action. ஆனால் உண்மையான அன்பு செயலிலே வெளிப்படுகிறது. Just because someone says I love you doesn't mean they really love you. யாராவது உங்களை பார்த்து நான் உன்னை அன்பு கூறுகிறேன்னு சொன்னதுனால அவங்க அன்பு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. Only time will tell. காலம் தான் சொல்லணும் அன்பு கூர்ந்தாங்களா இல்லையா. Their actions or their inactions will finally reveal how true their love is. அவர்களுடைய செயல்தான் அல்ல செயலா அல்லது அவர்கள் செயல்படாமல் போனது, இந்த ரெண்டு காரியங்கள் தான். செயல் தான் வந்து கடைசியில் அவங்க அன்பு கூர்ந்தாங்களான்றதை வெளிப்படுத்தும். If there is no action, there is no love. செயல் இல்லையா, செயல்ல காட்டலையா அன்பு கூறவில்லை என்ற அர்த்தம். And love involves many kinds of actions. அன்பு என்கிறது பலவிதமான செயல்ல வெளிப்படுகிறது. You know, as we've already I've showed you that it is a summary of all many other actions. பல செயல்களின் சுருக்கம் தான் அன்புங்கிறது. In the you know, the point is we need to do it, right? That's what we're trying to say. என்ன சொல்ல விரும்புறோம் இங்க, செய்யணும். So we have to do some action. ஆகவே நாம் ஏதோ ஒரு செயல்ல இறங்கணும். What action should we do? என்ன செயல்? Many actions. பல செயல்கள். One way to learn what kind of actions are involved in love, அன்பிலே எப்படிப்பட்ட செயல்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் பண்ணணும். is to see where all the New Testament says do this to one another. There are many places in the New Testament where it says one action to one another. பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் இப்படி வாசிப்பீங்க, ஒருவருக்கொருவர் இப்படி செய்யுங்க அப்படின்னு இருக்குது. You'll find an action verb followed by do to one another. இந்த வினை சொல் இருக்குது பாருங்களா, செய்யுங்கள்ன்றது, அது வந்து அதை வந்து ஒருவரோடு ஒருவர் என்பதோடு சேர்த்து அது வரும். So ஜாயின் ஆகி வரும். what does one another mean?
ஒருவரோடொருவர் என்றால் என்ன அர்த்தம்? I am supposed to act a certain way, நான் ஏதோ ஒரு விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும், and the other person is supposed to act in the same way to me. அவரிடத்திலே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும், அவரும் என்னிடத்திலே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். You love the other person, they love you. நீங்கள் அவரை அன்பு கூறுகிறீர்கள், அவர் உங்களை அன்பு கூறுகிறார். The New Testament doesn't only say love one another, it says many things, do many things to one another. புதிய ஏற்பாடு வெறும் அன்பு கூறுங்கள் மட்டும் சொல்லல, பல காரியங்களை செய்ய சொல்லியிருக்குது ஒருவருக்கு ஒருவர். I'll give you some examples. சில உதாரணங்களை கொடுக்கிறேன் நான். Be devoted to one another, Romans 12:10. ரோமர் 12:10 இப்படி சொல்லுகிறது, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள்னு வருது தமிழ்ல. Notice the one another again. மறுபடியும் பாருங்க, ஒருவர் மேல் ஒருவர் அப்படின்னு வருது, right? Or for example, we all know, serve one another, the Bible says. வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லுது, right? Forgive one another. வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுது ஒருவர் ஒருவர் மன்னியுங்கள்னு. Be compassionate towards one another. ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுங்கள்னு இருக்கு. Submit to one another. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லி இருக்கு. Bear with one another. ஒருவர் ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்கு, சகித்துக் கொள்ளுங்கள். There are many, there's more than 20, maybe 30 or some occurrences of this one another, do action verb followed by one another, and all of it is like an explanation of love one another almost. இந்த ஒருவருக்கு ஒருவர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நிறைய வருது பாருங்க, அது ஒரு 20-30 வருது அந்த மாதிரி. அது எல்லாம் என்ன, ஒருவர் ஒருவர் அன்பு கூறுகிறோம் என்கிறதின் அடையாளம், அதன் வெளிப்பாடு. It's like an application. இதெல்லாம் எப்படி அன்பு கூறுறதுங்கிற ஒரு காரியம். Love involves action. அன்புங்கிறது ஒரு செயலில் காட்டப்படுகிறது. What action should we be doing? எந்த செயல்? One way to study that is just go to the New Testament, see where all it says do this to one another. It's an application of love one another only. உண்மையாகவே ஒருவர் அன்பாக இருக்கணும் வேதம் சொல்லுது, அதனால் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா பண்ணலாம். எங்கெல்லாம் போய் ஒருவருக்கு ஒருவர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுதோ அதெல்லாம் பண்ணுங்க. So love one another means, ஆகவே ஒருவர் அன்பு கூறுங்கள்னு சொன்னா அதனுடைய அர்த்தம், you be devoted to one another. ஒருவர் மேல் ஒரு பட்சமாயிருங்கள். You rejoice with one another. ஒருவரோடு ஒரு சந்தோஷமாயிருங்கள். That's Romans 12:15. 12:15 சொல்லு. You weep with one another. சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடனே அழுங்கள். Those are all actions of love. இதெல்லாம் அன்பின் செயல்பாடுகள். Simply weeping is different, really weeping is different. சும்மா அழுகிறது வேற, உண்மையாவே அழுகிறது வேற. And rejoicing with one another is no joke. You can only do it if you truly love the other person. இந்த சந்தோஷப்படுறது அதை காட்டிலும் கஷ்டம், வராது. அது உண்மையாவே அன்பு கூர்ந்தா தான் வரும். Don't judge one another, Romans 14:13. ஒருவரை நியாயம் தீர்க்காதிருங்கள். Accept one another, Romans 15:7. வேத வசனம் சொல்லுது 15 ரோமர் 15:7 இப்படி வாசிக்கிறோம், ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Just as Christ accepted you. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Admonish one another, Colossians 3:16. கொலோசையர் 3:16 எப்படி வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். You know, I can go on giving examples. Encourage one another. ஒருவருக்கொருவர் தைரியம் சொல்லுங்கள் அல்லது ஊக்குவியுங்கள். Pray for one another. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. All these actions are involved in the one big action we call love. இந்த ஒருவருக்கொருவர்னு வர்ற இடத்துல எல்லாம் என்ன செய்ய சொல்லுதோ அதெல்லாம் கவனிக்கணும். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் ஒருவர் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்கிற குறித்த செயல்கள். And Jesus is saying this so that we may get up and do something. ஏன் இதெல்லாம் இயேசு சொல்றாரு, நாம அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். And so, you know, you just Google one another New Testament, you'll find all these references. நீங்க one another னு கோட்ல போட்டு நியூ டெஸ்டமென்ட் போட்டு கூகுள் பண்ணுங்க, இதெல்லாம் வந்துரும். Nobody needs to say I don't know what to do, brother. இந்த காலத்துல யாருமே எனக்கு தெரியல பிரதர் அப்படினு சொல்ல முடியாது. No. We know what to do. என்ன பண்ணனும் நமக்கு தெரியும், மீதி நேரம்லாம் பண்றோம் இல்லையா? We just got to do it. பண்ணனும். Just do it. பண்ணனும், அவ்வளவுதான். Love one another. ஒருவர் அன்பு கூற வேணும். Do some action. ஏதோ ஒரு செயல்ல அதை காட்ட வேண்டும்.
manifest your love in some kind of action to one another. உங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் ஏதோ ஒன்றை செய்வதன் மூலமாக, செயலின் மூலமாக காட்டுங்கள். People think there are no commandments in the New Testament sometimes. சில ஜனங்க நினைக்கிறாங்க, இப்போ இந்த காலத்து ஆளுங்க நினைக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் எந்த கற்பனையே கிடையாது. Just one another commandments are more than 20. இந்த ஒருவருக்கொருவர் இப்படி செய்யுங்கன்னு சொல்றதே 20க்கு மேல இருக்குது. I don't know where people get the idea that no, there's no law in the New Testament. இப்போ வந்திருக்கிற ஆளுங்க கற்பனையே கிடையாது புதிய ஏற்பாட்டிலன்ற மாதிரி பேசுறாங்க பாருங்க. எங்க இருந்து வந்தது, எந்த புதிய ஏற்பாடு வாசித்தாங்க தெரியல. Jesus is wanting us to do many actions for one another. இயேசு ஒருவருக்கொருவர் பல காரியங்களை செய்ய சொல்லுகிறார். But it's not just about doing actions, it's about doing them in a specific way. வெறும் செய்ய சொல்றது மட்டும் இல்ல, அதை ஒரு குறிப்பிட்ட விதத்துல செய்ய சொல்றார். He doesn't just say love one another. வெறும் அன்பு கூறுங்கள்னு சொல்லல. Go back to 15:12, John 15:12. யோவான் 15:12 திருப்பி போங்க. Jesus doesn't only say love one another. வெறும் ஒருவரோடு அன்பு கூறுங்கள்னு சொல்லல. He says love one another as I have loved you. நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரோடு அன்பு கூறுங்கள். He's saying the pattern for you, the standard for you when it comes to loving one another is as I have loved you. அதாவது ஒருவர் அன்பு கூறும்போது எப்படிப்பட்ட விதத்தில் அன்பு கூற வேண்டும்? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள். எந்த விதத்தில் செய்யணும்னு கவனிக்கணும். It's amazing how again and again the Bible never tells us something to do without connecting it to what God does for us. வேதம் பாருங்க, நிறைய இடங்களில் ஒருவருக்கொரு இப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது எப்போதுமே தேவன் நமக்கு என்ன செய்கிறார், அதை எப்படி செய்கிறார், எந்த விதத்தில் செய்கிறார்னு சொல்லி தான் சொல்லுது. It's not just Bible is not a bunch of do this, do that, do this, do that. No. வேதம் வந்து சும்மா அதை செய் இதை செய்யுன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இல்ல. No. When most of the time when it says do this, it's saying do this because I have done so much for you. Do this like I have done for you. அநேக நேரத்தில் வேதம் இப்படி செய்யுங்கள்னு சொல்லும்போது எப்படி சொல்லுது, நான் இதை உங்களுக்கு செஞ்சிருக்கேன் அதனால நீங்க இப்படி செய்யுங்கன்னு. Here I believe when Jesus says love one another as I have loved you, இங்க இயேசு நான் உங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரோடு அன்பாயிருங்கள்னு சொல்லும்போது he's saying it, let this be the pattern for you. இது உங்களுக்கு மாதிரியா இருக்கட்டும்னு சொல்றாரு. But also let this be the motivation for you. இதுவே உங்களுக்கு ஊக்கமாயும் இருக்கட்டும்னு சொல்றாரு. Love one another because I have loved you. எது ஊக்கமா இருக்கணும்? நான் உங்களை அன்பு கூர்ந்திருக்கேனே அதுவே உங்களுக்கு ஊக்கம் அளிக்கட்டும் ஒருவர் நீங்கள் அன்பு கூறுவதற்கு. Love one another because you are so amazed by my love for you. ஏன் அன்பு கூற வேண்டும் ஒருவர்? நீங்கள் நான் உங்களை எப்படி அன்பு கூர்ந்தேன் என்பதை குறித்து வியந்து பாராட்டி மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். And when you love like I love. அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூற வேண்டும்? நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். Two things here. Let Jesus' love for you be the motivation and the pattern for your love for one another. இயேசுவின் அன்பு உங்களுக்காக உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கட்டும். Think about Jesus. ஒருவர் அன்பு கூறுவது. Think about Jesus' love for you. இயேசு உங்களை அன்பு கூர்ந்தாரே அது எப்படிப்பட்ட அன்பு என்பதை கவனியுங்கள். When you think Jesus' love, there's so much to think. இயேசுவின் அன்பு குறித்து எண்ணி பார்க்கும்போது நிறைய காரியங்களை எண்ணி பார்க்கலாம். But again the text guides us and narrows the focus a little bit here. மறுபடியுமாக வேத வசனம் நம்மை எப்படி நடத்துகிறது, சுருக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கொண்டு வருது. Look at verse 13. 13ஆம் வசனத்தை பாருங்க. Right, it's not talking about all of Jesus' love, it is narrowing it down to one specific act of love, the laying down of life in verse 13. வெறும் ஜெனரலா பெருசா இயேசு அன்பு கூர்ந்தது போல அப்படினு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் குறிப்பிட்டு அவர் அன்பு கூர்ந்ததை அப்படி சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல், அவருடைய செயலுக்கு அதை சுருக்கி கொண்டாடுது பாருங்க. 13ஆம் வசனத்துல ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Verse 13, right? 13. After saying love one another as I have loved you in 12, Jesus says in verse 13, think about this love, greater love has no one than this, than to lay down one's life for his friends. நான் உங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் 12 சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அன்பின் செயலை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அது என்ன? ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு அவரு நமக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அதை சொல்றாரு குறிப்பா. One specific action of love. ஒரு குறிப்பிட்ட செயல், அன்பின் செயல். What action?
எந்த செயல்? Laying down one's life. அவருடைய ஜீவனையே கொடுக்கிறாரு, அந்த செயலை கவனிக்க சொல்றாரு. There are many actions in love. அன்பிலே பல செயல்கள் இருக்குது, பல காரியங்கள் அவர் செஞ்சிருக்காரு. But the main focus here in this passage is what? One specific action, laying down the life. ஆனால் இங்கே குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறிப்பா குறிப்பிடுறார். அது என்ன? ஜீவனை கொடுப்பதை குறித்து. And this is the greatest action we are told here. இதுதான் எல்லா செயலை காட்டிலும் மிகப்பெரிய செயல். There is no greater love than this love. இதை காட்டிலும் பெரிய செயல் ஒன்றும் இல்லைன்றார். To lay down one's life. ஒரு தன்னுடைய சிநேகிதருக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற செயலை காட்டிலும் பெரிய செயல் இல்லைன்றார். And Jesus is the supreme example of that. இயேசு அதற்கு பிரதானமான ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார். Just a few hours away he is about to do the very thing he is talking about. இன்னும் சில மணி நேரங்களில் சிலுவையில மரிக்க போகிறார். அது செய்ய போறார். He is about to manifest his great love for all of us by laying down his life on the cross. தம்முடைய ஜீவனையே சிலுவையில நமக்காக கொடுப்பதன் மூலமாக அவருடைய அன்பை செயலில் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க போறார். So here is Jesus telling us how to act toward one another. ஆகவே ஒருவரிடத்தில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. But he is pointing to himself and he is saying, do it like how I treat you, how I love you. ஆனால் தன்னை சுட்டி காமிச்சு சொல்றாரு, நான் செய்யறது போல, நான் உள்ள அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருத்தர் அன்பா இருங்கள். How I lay down my life for you. நான் என்னுடைய ஜீவனை உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் இல்லையா, அது போல பண்ணுங்கன்றார். We all know that Jesus laying down his life on the cross is the greatest demonstration of love that the world has ever seen. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் பாருங்க, அதுதான் அன்பின் மிக உயர்ந்த செயல். We'll talk more about it later. அதை பற்றி பிறகு பேசுவோம். But I'm just thinking, so Jesus says, love one another like this. Like what? I'm laying down my life like this. இயேசு சொல்றாரு, ஒரு இப்படி அன்பா இருங்க. எப்படி அன்பா இருக்கிறது? நான் என் ஜீவனையே கொடுத்தேன் இல்லையா சிநேகிதருக்காக, அது மாதிரி அன்பா இருங்க. So if you take it directly like that, அதை அப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், there are some cases where it has happened like that, அது மாதிரி நடந்தே இருக்குது பாருங்க சில இடங்கள்ல. Some people have actually loved by giving their life. சில ஜனங்கள் மற்றவர்களுக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார்கள், சரித்திரத்திலே இருக்குது, உலகத்தில் நடந்திருக்குது. I'm not even talking about only there are plenty of stories of missionaries. நிறைய மிஷனரி கதைகள் இருக்குது. I don't know if you heard of the story of Jim Elliot. He went to a cannibalistic society along with 5 other missionaries trying to preach the gospel to them. ஜிம் எலியட் என்கிற ஒரு மிஷனரி அந்த அமேசான் காடுகளில் வாழ்ந்த காட்டு மிராண்டிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்தார். அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் அவர்களுக்காக. They landed up there trying to preach the gospel. பிளேனில் போய் அங்கே இறங்கி இருக்கார் பாருங்க, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணலான்னு, அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு. But these people had never seen outside missionaries and outside people. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, இவன் சாதாரண ஆட்களை, நம்மள மாதிரி ஆளுகளை அவங்க பார்த்ததே கிடையாது. வெறும் காட்டு மிராண்டி தான் பார்த்துருக்கான், வேற எவனையும் பார்த்ததே கிடையாது. And they killed all of them. ஆகவே பார்த்ததே இல்லைன்னா இவங்களை எல்லாரையும் கொன்னுட்டாங்க போன ஆளுகளை. Literally a case where they are giving up their whole life itself. தங்களுடைய ஜீவனையே கொடுத்துட்டாங்க. You may think, well, what happened? But later on, actually, his wife and family, his children, they continued to work and enter that region, and finally they made the whole place, it became a Christian village in the end. அந்த காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த அந்த காட்டுக்குள்ள இந்த ஆளை கொன்ன பிறகு, இவரையும் இவர் கூட போனவங்களையும் அவன் கொன்ன பிறகு, அந்த ஆட்கள் கொன்ன பிறகு அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் போய் அதே இடத்துல வேலை செஞ்சு இன்னைக்கு அந்த முழு சமுதாயமே, அந்த காட்டுக்குள்ள வாழ்கிற முழு சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயமாக இருக்கிறது. Life was given. ஜீவன் கொடுக்கப்பட்டது. People would have thought at that time, what a waste. ஜனங்க நினைச்சிருப்பாங்க அந்த நேரத்தில், என்ன வேஸ்டா போச்சுங்க, போய் ஜீவனை கொடுத்து கடைசியில் என்னாச்சு பாருங்க. But no, the harvest was actually very great. It was to come in many years later. அதன் மூலமாக வந்த அறுவடை, பல வருடங்களுக்கு பிறகு வந்த அறுவடை பெரிய அறுவடை. His child was actually baptized by one of the people who was instrumental in the killing itself. அவருடைய இந்த செத்து போனார் ஆள் மிஷனரி, அவருடைய பிள்ளைய அவங்க அப்பாவை கொன்ன அந்த ஆட்களில் ஒரு ஆள் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு அந்த பிள்ளைக்கு. I mean, like செத்து போன ஆளுடைய பிள்ளைக்கு கொன்ன ஆள்களில் ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கான்.
That is what a kind of a change happened in that community, in that village, through this great laying down the life kind of love. இந்த சிநேகிதருக்காக ஜீவனை தருகிற என்கிற அந்த விதமான அன்பு எவ்வளவு பெரிய வேலையை பண்ணுது பாருங்க. You know, these missionaries, they are ready to do anything. இந்த மிஷனரிஸ் எதையும் செய்ய அவர்கள் They didn't think much of laying down their life. அவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுக்கறத பற்றி எதுவும் யோசிக்கல. You know, there are even other examples, not missionaries alone, even in the outside world of this kind of thing happening. உலகத்துல இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்குது. You know, on நிறைய வேலை விசுவாசிகள் மத்தியில இல்ல வெளியே. In 1987, one aeroplane crashed after taking off from the Detroit airport, it seems. அமெரிக்கால டிட்ராய்ட் என்கிற பட்டணத்திலிருந்து கிளம்பின ஒரு பிளேன் அங்கே விழுந்து விட்டது. Killed 155 people. 155 பேர் மரித்தார்கள். There was only one survivor. ஒரே ஒரு ஆள் தப்பியிருக்கான் மரிக்காம. He was a 4-year-old from Arizona named Cecilia. அரிசோனாங்கிற மாநிலத்திலிருந்து சிசிலியா என்கிற ஒரு பெண். ஒரு பெண். When they first found this 4-year-old girl, they thought 4 வயது அதுக்கு பிள்ளைக்கு. They thought, oh, she was not in the plane. The plane crash landed into a highway. So they thought this girl must have been somewhere on the highway in some car or something like that. இந்த நொறுங்கின பிளேன் வந்து ஒரு பெரிய ரோட்ல ஹைவேல விழுந்து நொறுங்கினதுனால இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறத பார்த்து 4 மாத பிள்ளை உயிரோடு இருக்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க இது பிளேன்ல இருந்த பிள்ளை இல்ல, எங்கேயோ ரோட்ல எங்கேயோ யாரு கூடயோ போயிட்டு இருந்த புள்ள போல இருக்கு, தப்பிச்சிக்கிச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. But then they saw the passenger list and her name is there. ஆனா பேசஞ்சர் லிஸ்ட்டை பார்த்தா இந்த பிள்ளையுடைய பேர் இருக்குது. And then they, after some investigation, they found out that her mother, Cecilia's mother, before the plane landed, she unbuckled her own seat belt and got on her knees in front of her daughter, wrapped her arms and body around the daughter so that nothing will affect her. கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி இது பிள்ளை தப்பிச்சதுன்னு. அவங்க அம்மா அந்த பிளேன் வந்து கீழே விழுந்து நொறுங்கிறதுக்கு முன்னால் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு இந்த பிள்ளைய கீழே வச்சு அப்படியே அந்த பிள்ளை மேலே படுத்து அந்த பிள்ளை மேலே எந்த அடியும் படாதபடிக்கு அப்படியே கட்டி அரவணைச்சிக்கிச்சான். Nothing could separate that child from her parents' love. அந்த பெற்றோருடைய அன்பிலிருந்து அந்த பிள்ளையை ஒன்றும் பிரிக்க முடியல. No tragedy, no disaster. இந்த ஆபத்து இந்த விபத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. The mother didn't think twice about it, just laying down all of her life itself. பிள்ளையை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறத பற்றி அந்த பெண் கொஞ்சம் கூட ஒரு தயக்கமே இல்ல. There are examples like this happening in the world, இது மாதிரி உலகத்துல பல உதாரணங்கள். And so in one sense, literally, people are there laying down their life. இப்படி பலர் மற்றவர்களுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறார்கள் உலகத்துல. So this may be a cause for us. Maybe we are dreaming of our own heroic moment to come where we will lay down our lives. நம்ம கூட ஒருவேளை நம்ம என்னைக்கு ஹீரோவா போறோம், யாருக்காவது நம்முடைய ஜீவனை கொடுக்கலாமேன்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். I don't know if you've had that kind. Some people have that kind of. Some of us have those kind of fantasies. When the opportunity comes, I will lay down my life for my whoever, family, for my church, for the gospel, for இந்த மாதிரி சிலர் வந்து இந்த மாதிரி விபரீத ஆசைகள் சிலருக்கு இருக்குது. எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும் என்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு, சபைக்காகவோ இந்த என்னுடைய ஊழியத்துக்காகவோ கர்த்தருக்காகவோ என் ஜீவனை கொடுக்க நான் தயார்னு சொல்லிட்டு திரிவாங்க. But that is not the primary application of this verse, really. That's not the main thrust. Of course it includes in a situation where the life needs to be laid down, yes, it needs to be laid down, but that's not the main thrust of the application of this verse. ஆனால் இந்த 13ஆம் வசனம் ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த வசனத்தினுடைய கருத்து எதல்ல. அதாவது இந்த மாதிரி நான் எப்போ ஜீவனை கொடுக்க முடியும், எங்கேயாவது கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்னு அலைய சொல்கிறதுக்காக இது சொல்லி இல்லை. அது அதில் இருக்குது, ஜீவனை கொடுக்கறது அதில் இருக்குது. ஆனால் இப்படி போகிறதுக்காக அது சொல்லலை. It's like the boy who dreams about hitting a 6 in the World Cup but has never stepped into a cricket field, played cricket, இது எப்படி இந்த கற்பனை இப்படி என் ஜீவனை கொடுக்குறேன், ரத்த சாட்சியாக மறிக்க தயார்னு சொல்லிட்டு இருக்காங்களே சிலர். இந்த ஒரு ஆசை எப்படி இருக்குதுன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கிறான், வேர்ல்டு கப்பில் விளையாட போகிறோன்னு அவனுக்கு ஒரு கற்பனை, விளையாடும்போது நான் 6 அடிப்பேன். இது நடக்கிற காரியமா? அது அவன் காலடி எடுத்து வச்சதே இல்லைங்க. It's okay to dream like that as long as you're taking some steps toward it.
கனவு காணலாம், ஆனா அதை நோக்கி எந்த ஒரு படியும் எடுக்கலன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. It's easy to dream and fantasize about some day when you will be given the opportunity to lay down your life and think that you will do it then. That is easy to do. ஏதோ எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுடைய ஜீவனையே நீங்க கொடுக்க போறீங்க, ரத்த சாட்சியா மடிக்க போறீங்கலாம் கற்பனையும் ஆசையும் வைத்திருக்கலாம். ஆனால் அது வந்து நடைமுறையில் வராத வரைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Right? It's easy to dream like that. அது கனவு காண்றது ரொம்ப சுலபம். Not easy to lay down the life. ஆனா போய் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். But easy to dream that you will lay down the life. நான் கனவு காண்றேன், அதாவது ரத்த சாட்சியா மரிப்பேன், அப்படி கனவு காண்றது ரொம்ப சுலபம். But how do we apply this verse? இந்த வசனத்தை எப்படி நாம இப்ப பயிற்சிக்க வேணும்? You know, if you put just a little thought into this text, you will quickly realize it's not just about laying down your life. It is about sacrificial love and loving one another with this kind of sacrificial love. ஆகவே இந்த வசனத்தின் உண்மையான கருத்து என்ன? எல்லாரும் போய் நான் ரத்த சாட்சியா மரிக்க தயார்னு அலைஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. அதுக்காக சொல்லல இந்த வசனம். இந்த கருத்து என்ன? அதாவது தங்களையே அர்ப்பணித்து மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து வாழும் அந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படி வாழ சொல்லுத வழிய போய் சாக சொல்லல, அர்ப்பணிக்கிற விதத்துல வாழுது. Because laying down one's life is about sacrifice. ஏன்னா ஒரு ஆள் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும் போது என்ன பண்ணுகிறான்? அவன் ஒரு தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுக்கிறான். I said this verse is talking about one action of love, laying down one's life. இந்த தன் ஜீவனையே சிநேகிதருக்காக கொடுக்கிறதுன்றது ஒரு செயல். But more important than that, you need to see one aspect of love that is highlighted here, the aspect of sacrifice. ஆனால் அந்த செயல்ல இருக்கிற முக்கியமான காரியம் என்ன? அவன் தன்னையே பலியாக கொடுக்கிறான். அதான் the theme of sacrificial love. That's the most important theme here in this. தன்னையே அர்ப்பணித்து பலியாக கொடுக்கிற அந்த அன்பு. If you miss that, you miss the whole thing. அதை விட்டுட்டு மீதியை பிடிச்ச பிரயோஜனம் கிடையாது. You know, because the aspect of sacrifice only makes the laying down one's life itself a great thing. அதாவது மற்றவர்களுக்காக நான் எவ்வளவு தியாகம் செய்வேன், அந்த தியாகம்ன்றதை விட்டுட்டு வெறும் சாவறதுலயே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அது சொல்லல. அது why is laying down one's life the greatest act of love? ஏன் ஒருவனுக்காக ஜீவனை கொடுக்கும்போது அது மிகப்பெரிய அன்பின் செயலாக இருக்கிறது? Because it's the ultimate sacrifice. ஏனென்றால் அதுதான் எல்லா தியாகத்தை காட்டிலும் பெரிய தியாகம், ஜீவனை கொடுக்கிறது. Because when you sacrifice your life, you are sacrificing everything along with it. நீங்க உங்க ஜீவனையே கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துடுறீங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறீங்க. You are sacrificing your wealth. உங்களுடைய சொத்துக்களை தியாகம் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஐஸ்வரியத்தை, your position in society, everything is சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்தை தியாகம் பண்ணிடுறீங்க. What all you enjoy, நீங்க எதையெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கிறீங்களோ அந்த அனுபவிக்கிற வாழ்க்கையை sacrifice பண்ணிடுறீங்க. Every single thing is sacrificed in that one sacrifice of life. அந்த வாழ்க்கையை நீங்க ஜீவனை கொடுக்கும்போது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிடுறீங்க. That's why Paul says, for example, he who did not spare his own son sacrificed him up. That's what he means. Will he not also give along with him freely all things? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி என்று அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். Because by sacrificing his own son for us, delivering him up for us all, God through that gave us everything. That's all. ஏனென்றால் சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் என்னைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கு தேவன் அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்தது மூலமா தன்னிடத்துல இருந்த அத்தனையும் கொடுத்துட்டார். Why when somebody sacrificed their life, why are we amazed? Because they have sacrificed everything. மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனே தியாகம் பண்ணுகிறவர்களை பார்த்து எப்படி நான் வியக்கிறோம். ஏனென்றால் ஏன் வியக்கிறோம்னா அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. Jesus displayed that kind of love. இயேசு அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். Love that sacrificed everything. எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிற அன்பு. But you need to focus on this point about sacrifice. That's the main application here. ஆனால் இங்க கவனிக்க வேண்டியது என்ன? ஜீவனையே கொடுக்கிற அன்புன்னும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த தியாகம் என்கிற அந்த ஒரு காரியத்தை அதுல கவனிக்கணும். Only if you look at this verse as sacrificial love, you can apply it to your daily life. தியாகம் பண்ணுகிற அன்பு என்கிற விதத்துல அதை யோசிச்சாதான்
தினந்தோறும் அதை நடைமுறைப்படுத்த முடியும். We are not literally called to sacrifice our life, physical life itself every day. ஒவ்வொரு நாளும் என்ன போய் சாகவா போறோம் நம்ம? No. ஜீவனை கொடுன்னா. But we are ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டா இருக்கிறோம். But we are called to sacrifice something daily in our life, in our love for one another. ஆனால் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்த முடியும். எப்படி? ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்றை மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணுகிறோம் பாருங்க. அது மூலமா நம்ம இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த முடியும். See, truly loving one another involves some kind of sacrifice. ஆகவே ஒருவர் அன்பு கூறுவது என்பது ஏதோ ஒரு தியாகம் அதிலே அடங்கி இருக்கிறது. You know, turn to 1 John 3:16. 1 யோவான் 3:16 பாருங்க. 1 யோவான் 3:16. I show you this verse because it's like a parallel verse to our main passage today. John 15. பார்க்குற அந்த முதல் அந்த யோவான் 15 12 இருந்து 17 பகுதி இருக்கு இல்லையா? அதனுடைய ஒத்த வசனம் இது. There is a principle in scripture interpretation which goes like this. Scripture interprets scripture. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவதிலே ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு விதி. அது என்னன்னா, ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் வியாக்கியானம் செய்கிறது என்கிறது ஒரு விதி இருக்குது. One verse is made clear by another verse. ஒரு வசனம் புரியலன்னா இன்னொரு வசனம் எங்கேயோ வேதத்தில் இருக்குது, அது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்றதை நமக்கு சொல்லும். In this case both the authors are same. It's John writing, you know. இந்த இதுல என்னன்னா ரெண்டு பேருமே யோவான் சுவிசேஷத்தையும் யோவான் நிருபத்தையும் எழுதினது ஒரே ஆசிரியர். Both are talking about the same thing, loving one another. ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்னு, அங்கேயும் இங்கேயும் அன்பை பற்றி தான் பேசுறாங்க. See what John says in 1 John 3:16. 1 யோவான் 3:16 யோவான் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். By this we know love because he laid down his life for us. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். Same thing is talking about love. Jesus laid down his life for us. இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். And then next sentence, and we also ought to lay down our lives for the brethren. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். He's saying the same thing as John 15:12. யோவான் 15:12 என்ன சொல்லியிருக்கோ அதே தான் இங்கே சொல்றாரு, வேற வார்த்தைகளான. Jesus laid down his life for us. We also need to lay down our life for one another. அங்க என்ன சொன்னாரு? இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார், நாமும் நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்காக கொடுக்க வேணும். What do you mean, John? யோவானே என்ன சொல்லுகிறீர்? Next verse. அடுத்த வசனம் பாருங்க. After saying you need to lay down your life for the brethren, தன்னுடைய ஜீவனை மற்றவர்களுக்காக தியாகம் பண்ண வேணும்னு சொல்லிட்டு, see how he applies that. அதை எப்படி அப்ளிகேஷன்ல கொண்டாடுறார் பாருங்க, எப்படி அதை பயிற்சி வைக்கிறார்ன்றதா அடுத்த வசனத்துல கவனிங்க. Verse 17. 17. Whoever has this world's goods and sees his brother in need and shuts up his heart from him, how does the love of God abide in him? ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? You may have thought he's talking about actually sacrificing your physical life for fellow brother. நீங்க நினைக்கலாம் அந்த சாவறத பற்றி சொல்லி இருக்குது, இன்னொருத்தருக்காக சாக ரெடியா, ரத்த சாட்சியா இருக்க ரெடியான்னு. No, he's talking about money. Are you ready to sacrifice money? இவர் என்ன சொல்றாரு? பணத்தை கொடுக்க ரெடியான்றார். Very simply. தியாகம் மூல பண்ணுன்றார். That is what verse 17 is saying. 17ஆம் வசனத்துல அப்படிதான் அந்த 16ஆம் வசனத்தை அபியாசப்படுத்துகிறார். He lays down the standard, is the highest standard possible, laying down your life because Jesus did it. பாருங்க, கொடுக்கிறதுலே தியாகம் பண்றதுலே மிக சிறந்த தியாகம் ஜீவனையே கொடுப்பது. But then the application of that is come down to very common daily application. ஆனால் தினந்தோறும் எப்படி அதை பயிற்சி தினந்தோறும் சேர்த்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம. He says if your brother needs this, if you have the world's goods, that means money. அவர் சொல்றார், இந்த உலகத்துல உனக்கு ஆஸ்தி இருந்தால் and you see your brother in need, உன் சகோதரன் குறைச்சல் உண்டு என்று உன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டால், simply put, if you have money and he needs money, உங்கள்ட்ட காசு இருக்குது, அவனுக்கு சோறு கூட இல்ல, ஒண்ணும் இல்ல, right? He needs, without it he cannot survive, you know. அவன் இல்லாம வாழ முடியாது, ஏதாவது வேணும் அவனுக்கு. And you shut up your heart. If he shuts up his heart from him, how does the love of God abide in him? தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் ஒருவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? Shut up your heart from him means you don't feel anything from him. You don't even think about him. It doesn't even bother you that he has nothing. சகோதரனுக்கு ஒண்ணும் இல்லங்கறத பார்த்து தன் இருதயத்தை அடைத்து கொள்கிறானே, அவனுக்கு இல்லங்கிறது இவனுடைய உள்ளத்துல ஒரு கொஞ்சம் கூட அவன் அசைக்க மாட்டேங்குது. If that is the condition, then how can you possibly have the love of God inside your heart? அப்படி இருந்தா உனக்குள்ள எப்படி தேவனுடைய அன்பு நிலை கொள்ளும் என்கிறார்.
And then only he says, verse 18, my little children, let us not love in word or in tongue, but in deed and in truth. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். What is he saying? என்ன சொல்றாரு? Because I'm sure a lot of people were repeating Jesus' words, love one another, love one another, love one another. அவர் காலத்திலே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் அன்பு கூறுங்கள்னு வாய்களியே பேச. He's saying don't say it in word and tongue alone. Don't love in word or in tongue. அவர் சொல்றார், வசனத்தினாலும் நாவினாலும் அன்புன்னதே. But in deed. கிரியினாலே உண்மையா அன்பு கூற. That means what? Do something. ஏதாவது ஒன்று செய்யின்றார். Help him. அவனுக்கு ஒரு உதவியை செய்யறார். You see, the reason people don't help is they don't want to sacrifice what they have, the money or the resources or whatever. ஏன் ஜனங்க அந்த மாதிரி உதவி செய்ய விரும்பலன்னா, அவர்களுக்கு இருக்கிற பணத்தையோ ஆஸ்தியோ அவர்கள் எடுத்து கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கலான்ற மனசு வர மாட்டேங்குது. But that is what makes true love. That is what makes the divine kind of love. அதுதான் மெய்யான அன்பு, தெய்வீக அன்பு. That's the difference between worldly kind of love and divine love. அப்படி செய்வது தான் தெய்வீக அன்பு. உலகத்தில் இருக்கிற அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. In the world people love because they get something many times. உலகத்துல ஏன் அன்பு கூறுறாங்க? அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா அன்பு கூறுவாங்க. They find something, whatever attractive or profitable, they go after it to get something out of it. அவங்களுக்கு ஏதாவது இதுல ஒரு கவர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு அது கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அதனால அன்பு கூறுறாங்க. Their main concern is what am I getting? அவங்க என்ன கேக்குறாங்க? எனக்கு என்ன கிடைக்கும் அதுல? Divine love is what? ஆனால் தெய்வீக அன்பு என்ன? God doesn't get anything from him that he doesn't already have himself. God doesn't get anything from us that he doesn't already have himself. தேவன் நம்மிடத்திலிருந்து அவருக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. அவர்கிட்ட இல்லாதது ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. We are not adding any valuable contribution to him. நம்மளை பார்க்கும்போது இவங்ககிட்ட என்ன கிடைக்கும் நான் பார்க்குறாரு, அவர் இல்லை, நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது அவருக்கு. No. He gives, sacrifices what he has and he gives out of his abundance. அவர் தனக்குள்ளதை தியாகம் பண்ணி நமக்காக கொடுக்கிறார். John says, are you ready to sacrifice your money? Forget about laying down your life. First lay down your money, lay down your world's goods. யோவான் சொல்லுகிறாரு, இந்த உலக ஆஸ்தியை நீ தியாகம் பண்ண தயாரான்றார். Do something about it. அதை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா நீன்றார். Indeed, that's what indeed means. Not in word and tongue, but in deed. அதுதான் நாவினால் அல்ல, பேச்சினால் அல்ல, செயல்னால காட்டுறது. And then he says in truth. வசனத்தினால் நாவினாலும் அல்ல, கிரியையினாலே. Right? உண்மையினாலே. The truth means do it sincerely. Let there be sincere love. உண்மையினாலேன்னா ஒரு சின்சியரா இருக்கணும்ன்றார். அதாவது அது do something so that நிஜமாகவே செய்யணும். Do something so that it is sincere, it is true love, it is not just a பேச்சுக்கு love, ஏதோ ஒன்று செய்யுங்க, அது உண்மையா இருக்கணும், நிஜமா இருக்கணும் அப்படிங்கிறார். And do it sacrificially. அதை தியாகம் பண்ணி செய்யுங்கன்றார். Do it sacrificially. அதை தியாகம் பண்ணி செய்யுங்கன்றார். Do it sincerely, do it sacrificially. அதை உண்மையா செய்யுங்க, தியாகம் பண்ணி செய்யுங்கன்றார். Right? The sacrificially is why that laying down the lifeline is there. That is the whole point. Do it sacrificially. Sacrifice something that you have. தியாகம் பண்றது, அதாவது நம்ம இடத்துல இருக்கிற எதையாவது ஒன்றை தியாகம் பண்ணி அப்படி அன்பு கூறுங்கன்றார். How do we apply this in our lives? எப்படி நம்முடைய வாழ்க்கையில அதை பயிற்சி வைப்பது? What is valuable to us? நமக்கு எது ரொம்ப விலையுயர்ந்ததா தெரியுது? There are many things that are valuable. Money, time, energy. பணம் நமக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. நேரம் நமக்கு ரொம்ப விலையேறப்பட்டதா தெரிகிறது. முயற்சி நமக்கு ரொம்ப விலையேறப்பட்டதா தெரியுது. God is saying these things need to be sacrificed when it comes to loving one another. ஒருவர் அன்பு கூறும்போது இந்த பணம், முயற்சி, செயல், இந்த பணம், முயற்சி, இதையெல்லாம் பலன், இதையெல்லாம் செலவழித்து தியாகம் பண்ணி
நாம் ஒரு அன்பு கூற வேண்டும். True love must involve some kind of sacrifice. உண்மையான அன்பு அதிலே ஏதாவது தியாகம் இருக்க வேண்டும். You know, if it doesn't cost me anything to love somebody, then there is a question of whether I truly love that somebody. ஒருத்தர் அன்பு கூறுவதற்கு எனக்கு எந்த தியாகமே பண்ண வேண்டியதில்லை அவர் அன்பு கூற முடியும்னா நான் அன்பு கூறனான்றதுலே சந்தேகம் வந்துடும். That's why if somebody says I love you but they don't give anything that costs anything, you can be sure they don't love you. அதனால தான் யாராவது உங்களை பார்த்து அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவங்க தர்றது இல்லைன்னா அவங்க அன்பு கூறுறாங்களான்றதே சந்தேகமாயிடுது. If they don't do anything that is worth anything, then they don't love. அவங்க எந்த விதத்திலையும் முயற்சியிலையோ தங்களுடைய பலனை செலவழிக்கிறதுலையோ நேரத்தை செலவழிக்கிறதோ பணத்தை செலவழி எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் அவனை அன்பு கூறுறேன்னு வாய்களியே சொல்கிறாங்கன்னா அதில் அன்பு இருக்கா? The love of God is free for us, but it is very expensive for him. தேவனுடைய அன்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனா அதை கொடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்தார் தெரியுமா? The giver, you know, for him it is a great sacrifice. கொடுத்தவருக்கு அது பெரிய தியாகம். He gave his only begotten son. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார். He delivered him up for us all. அவர் நம்மை குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார். That is the proof that God loves us. அதுதான் அவர் நம்மை அன்பு கூறுகிறார் என்பதற்கு ஆதாரம். Love is very expensive, costly. அன்புங்கிறது அதுக்கு கிரயம் ரொம்ப அதிகம், விலை ரொம்ப அதிகம். Involves a lot of money, time, effort, everything. அன்பு கோரணும்னா நிறைய காசு வேணும், காசு செலவழிக்கணும். அது நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய பலனை செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். You need to be able to sacrifice everything you have, at least to a certain degree, you know. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அன்பு கூர்ந்தா. Automatically the question may arise, you know, in our kind of society, but this will make me miserable, you know. If I sacrifice my money, my time for the benefit of others, for the interest of others, மற்றவர்களுடைய நலனுக்காக என்னுடைய பணத்தையும் நேரத்தையும் என்னுடைய பலனையும் நான் செலவழிச்சேன்னா எனக்கு அது ஒத்து வராதுங்க அப்படின்னா அதுதான் ஜனங்களுடைய பிரச்சனை பாருங்க. What does society at large believe? சமுதாயம் என்ன நம்புகிறது? They believe that if you give what is yours, you lose. அவங்க என்ன நம்புறாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது அவனுக்கு கொடுத்தா நம்ம என்ன பண்றதுன்னு. If you sacrifice your money, your time, your energy for the benefit of somebody else, you are the loser. நீங்க உங்க பணத்தையும் பலத்தையும் நேரத்தையும் மற்றவர்களுக்காக செலவழிச்சா அப்புறம் எனக்கு என்ன பண்றது அப்படின்றது தான் கேள்வி. That is only wrong. அதுதான் தவறு. That is again a worldly way of thinking influenced by the devil. அதுதான் பிசாசு இந்த உலகத்துல இப்படி ஜனங்களை யோசிக்க வைக்கிறான் பாருங்க. What does Jesus say? இயேசு என்ன சொல்றாரு? What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? It is more blessed to give than to receive. வாங்குறத காட்டிலும் கொடுக்கிறது நலம்ன்றார். Literally that means you will be happier if you give than you get. நீங்க வாங்குறத காட்டிலும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்றார். I was trying to explain it to my son, you know. என் மகனுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தேன். He doesn't like giving chocolate to others. சாக்லேட் இன்னொருத்தருக்கு தரதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. He likes getting it. வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So I was trying to tell him, actually if you give, you will enjoy more. நான் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நீ கொடுத்தீனா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவே நீ. And he's thinking about it. Is that really true? யோசிக்கிறான், உண்மையதான் சொல்றாரு அவரு, கதை பண்றாரான்னு. But really this is a deep problem. It's not just about chocolate, isn't it? Society itself believes if I give from what I have, I am the loser. இது ஒரு சின்ன பிள்ளையுடைய சாக்லேட் பிரச்சனை இல்ல, சமுதாயத்துல இது ஒரு பிரச்சனை. மத்தவனுக்கு கொடுத்தா எனக்கு இல்ல உள்ளதெல்லாம் போய்டுமே, அது எப்படி கொடுக்கறத வாங்குறத காட்டிலும் கொடுக்கிறது நலம்னு அது எப்படி உண்மையா இருக்கும்ன்றதா சமுதாயத்துல பிரச்சனை. I told you that word blessed means happy. You will be satisfied. That's the meaning of that word. பாக்கியவான்கள்னு வசனம் வருது இல்லையா, சொல்லியிருக்கு இல்லையா பல இடங்களில் பாக்கியவான்களா இருப்பீர்கள்னு. அது என்ன அர்த்தம்? நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்ற அர்த்தத்துல தான் சொல்லி. So when Acts 20:35 says it is more blessed to give than to receive, it means you'll be more happy, more satisfied if you give than if you receive. அப்போஸ்தலர் 20:35 வாங்குறத காட்டிலும் கொடுத்தா பாக்கியவான்களா இருப்பீங்கன்றது வந்து வாங்குறத காட்டிலும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்கன்னு தான் சொல்லுது. You'll be more fulfilled. நீங்க ரொம்ப திருப்தி அடைவீர்கள்னு சொல்லியிருக்கு. A lot of people today think their problem is they don't have this, they don't have that, they don't have, you know, whatever. நீ ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட இது இல்ல, அது இல்ல, அது வேணும், இது வேணும். I need money, I need a job, I need this, you know, whatever. எனக்கு வேலை வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு இது வேணும்.
go ahead and give something. ஏதோ ஒன்று கொடுங்களேன். You need comfort? உங்களுக்கு வசதி தேவையா? Do you need encouragement? உங்களுக்கு ஊக்கம் தேவையா? Go ahead and encourage somebody else. யாரையாவது போய் கொஞ்சம் ஊக்குவீங்க கொஞ்சம். You see, the Christian way of living is very different. கிறிஸ்தவ வாழ்க்கை முறைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. It's not saying you just sit around until something comes for you. ஏதாவது உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன் ஏதாவது எனக்கு நல்லது நடக்கும்ன்றது. No, you have a need, you have a problem, get up and give something to others. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, உங்களுக்கு அவசியம் இருக்கிறது, நீங்க எந்திரிச்சு யாருக்காவது எதையாவது ஒன்று செய்யுங்க, கொடுங்க. The church in Macedonia we read last week, 2 Corinthians chapter 8, if you remember. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் மக்கதோனியா சபையை குறித்து வாசித்தோம் இல்லையா? You know, they were actually at that time poor. They are donating to the suffering saints at that time. அவர்களுக்கு அந்த நேரத்தில் தரித்திரம் இருந்தது, ஆனால் அவர்கள் அதிலிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். And Paul says they are doing it with an abundance of joy. அது கொடுக்கும்போது அந்த அவர்களுக்கு இருந்த தரித்திரத்தை பொருட்படுத்தாமல் சந்தோஷமா கொடுத்தார்கள் இருக்குது. What is Jesus teaching in John 15? யோவான் 15ல இயேசு என்ன போதிக்கிறார்? These things I have spoken to you that my joy may remain in you, that your joy may be full. யோவான் 12 verse 11. 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். And then he says, this is my commandment, that you love one another as I have loved. அப்புறம் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக இல்ல அடுத்த வசனம் சொல்றாரு 12ல, நான் உங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. The thinking that you lose when you give is a lie from the devil. கொடுத்தா உங்களுக்கு குறைஞ்சிருங்கிறது பிசாசனுடைய மாபெரும் பொய். The truth of the scripture says you give and it shall be given back to you, good measure, pressed down, shaken together and running over. உண்மை என்னவென்றால் கொடுத்தால் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர் மடியில போடுவார்கள் தான் உண்மை. Why do you think these missionaries gave up everything and stayed like that for years on end? இந்த மிஷனரிகள்லாம் போய் அதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிருந்தாங்க வருஷ கணக்கில். ஏமி கார்மைக்கல்ன்ற அந்த ஒரு மிஷனரி, a great missionary, came to India. இந்தியாவுக்கு வந்தாங்க. Actually through her work only my father's grandmother got saved. என்னுடைய பாட்டி அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டாங்க. And they asked her, what is missionary work? அவங்கள கேட்டாங்களா ஒருத்தங்க, மிஷனரி வேலைன்னா என்னன்னு? She said missionary work and missionary life is simply a chance to die. மிஷனரி வேலைன்னா வேற ஒன்றும் இல்லை, மரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னுச்சான். Talking about this laying down one's life. என்ன சொல்ல, அதாவது ஒருவருக்காக ஒரு தன் ஜீவனையை கொடுக்குறோன்னு பேசுது. She didn't come to India and die immediately. இந்தியாவில் வந்து ஒன்றும் உடனே செத்துடல. She lived many years. எத்தனையோ வருஷம் வாழ்ந்து வயதான வயசு காலத்தில் செத்தாங்க. She did a great ministry here. பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க. So many people got saved through her. அநேகம் பேர் அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. And one little girl, 12-year-old girl who got saved, this is her grandson. என்னுடைய பாட்டி 12 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க மூலமா. So people asked her, and they said, how did she never went back home? திரும்ப அவங்க நாட்டுக்கே போல அந்தம்மா. She came here, lived some 50 years, never went back home. 50 வருஷத்துக்கு மேல இங்க நம்ம நாட்டுல இருந்தாங்க, திரும்ப தன்னுடைய நாட்டுக்கே திரும்பவில்லை. They said, aren't you homesick? யாரை கேட்டாங்களா, உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு இல்லையா? She said, yeah, sometimes I get homesick. சொல்றாங்க, ஆமா எனக்கு ஆசையா இருக்கு போகணும்னு. But then when I start praising the Lord and when we gather and pray with the other Indian believers, ஆனா நான் எல்லா இந்திய விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு இப்படி பண்ணும்போது there is a strange joy that fills my heart, she says. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்புகிறது. I lose all that homesickness. அதுல வந்து என்னுடைய வீட்டுக்கு போகணுன்ற ஆசை எல்லாம் மறைஞ்சிருது. David Livingstone என்கிற ஒரு மிஷனரி, he was the first great missionary to the continent of Africa who went into its corners and preached the gospel. ஆப்பிரிக்காவின் மூலை முடுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவர். People asked him, முதலாக ஒரு பெரிய மிஷனரி ஊழியத்தை செஞ்சவர் அவர். And ஜனங்கள் அவரை கேட்டாங்க. After towards the end of his life, this is அவருடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் கேட்டாங்க. Speaking to the students at Cambridge University. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இங்கிலாந்துல அவர் மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு இருந்தாராம்.
And they said, how come you made this such a sacrifice? I mean, David Livingstone, he went into some of the most dangerous parts in the world just to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு உலகத்திலே ரொம்ப ஆபத்தான பகுதிகளுக்கெல்லாம் சென்றிருக்காரு. Leaving the greatest country in the world that time, England. அந்த காலத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய இங்கிலாந்து தேசத்தை அங்க தான் பிறந்தார். அதை விட்டுட்டு இங்க போயிட்டாரு. He's speaking to these Cambridge students, they're saying, how did you give all this up? இந்த கேம்பிரிட்ஜ் மாணவர்களுக்கு ஆச்சரியமா கேக்குறாங்களா, எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போனீங்க நீங்க? He says, they said, how did you make such a great sacrifice? எப்படி அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணீங்க? This is his words. இதுதான் அவருடைய வார்த்தைகள். He says, people talk of the sacrifice I've made in spending so much of my life in Africa. ஆப்பிரிக்காவிலே நான் நேரத்தை வருஷங்களை செலவழிச்சதை பற்றி ஒரு பெரிய தியாகம் என்று ஜனங்கள் பேசுகிறார்கள். Is that a sacrifice which brings its own blessed reward in healthful activity and a consciousness of doing good, a peace of mind, a bright hope of a glorious destiny hereafter? அந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய பலனும் சந்தோஷமும் நல்ல ஒரு வேலையும் மனசமாதானமும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாகும் என்கிற நம்பிக்கையெல்லாம் வருது எனக்கு. இவ்வளவு பலன் கிடைக்கும் போது இதை ஒரு தியாகம் எப்படி சொல்ல முடியும்ன்றார். இவ்வளவு ரிவார்ட் எனக்கு கிடைக்குதுன்றார். Is it really a sacrifice if it's bringing me so much reward? இவ்வளவு பலன்கள் எனக்கு கிடைக்குது, இதை எப்படி நாம தியாகம்னு சொல்ல முடியும்ன்றார். Consciousness, I have a feeling that I'm doing good, the will of God, I have peace of mind. கடவுளுடைய சித்தத்தை செய்யறன்ற எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது, and I have a bright hope of a glorious destiny hereafter. இனி வரப்போகிற எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. He says, away with the word in such a view and away with such a thought. What thought? That I made a great sacrifice. நான் ஒரு பெரிய தியாகம் செய்தேன் என்கிற அந்த காரியம் மனதை விட்டு நீங்கி போக வேணும். அப்படி யோசிக்கவே கூடாது. It is emphatically no sacrifice, he says. அவர் சொல்றாரு அதுல தியாகமே கிடையாதுன்றார். Say rather it is a privilege. அது ஒரு பாக்கியம் என்கிறார். And then he says, he's a man who suffered much in the missionary work. அந்த missionary workல நிறைய பாடலாம் பட்டிருக்காரு அவர். He talks about that. அத பற்றி பேசுறாரு. He says anxiety, sickness, சில நேரத்துல பல வருத்தங்கள், கவலைகள், வியாதிகள், suffering or danger, ஆபத்துகள். Now and then with a foregoing, giving up of the common conveniences and the luxuries of this life may make us pause and cause the spirit to waver and the soul to sink. எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமா அனுபவிக்கிற சில வசதிகள் இதையெல்லாம் விட்டு கொடுக்கிறது சில நேரத்துல ஒரு வருத்தத்தை உண்டாக்கலாம், கஷ்டத்தை நமக்கு உணர வைக்கலாம். But let this only be for a moment, he says. Only for a moment you should allow to sink, your soul to sink like that. ஆனா அந்த கஷ்டங்கள் உங்களை ரொம்ப அழுத்துறதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றார். All these are nothing when compared with the glory which shall be revealed in and for us. ஏனென்றால் நமக்குள்ளாகவும் நம் மூலமாகவும் வெளிப்பட போகிற மகிமை இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் பெரியதுன்றார். And then he says to them finally, I never made a sacrifice. அவர் சொல்றார் கடைசியில் அந்த மாணவர்களிடத்தில், நான் எந்த தியாகமும் என்னைக்கு செஞ்சதே கிடையாது. Go read the life of David Livingstone, how many sacrifices he made. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க, எவ்வளவு தியாகம் அவர் பண்ணியிருக்கார். He said to those students at the end of his life, I never made a sacrifice. கடைசியில் என்ன சொல்றார், வாழ்க்கையின் கடைசியில் எந்த தியாகமும் பண்ணதில்லைன்றார். Why? ஏன்? The people who make the greatest sacrifices think they don't make the sacrifices. பெரிய பெரிய தியாகமெல்லாம் செய்கிறவங்க பெரிய தியாகம் செஞ்சேன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. If somebody is saying I made a lot of sacrifice, you better question that. இந்த தியாகம் பண்ண அந்த தியாகம் பண்ணேன்னு கத்தி சொல்கிற ஆளுகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன தியாகம் பண்ணான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். C.T. Studd, another great missionary. C.T. Studdன்னு ஒரு பெரிய மிஷனரி இருக்காரு. He said this. அவர் இப்படி சொல்றாரு. He said, if Jesus is God and he died to save me, then no sacrifice that I make for him is great. கடவுளாய் இருக்கிற இயேசுவே எனக்காக செத்து எனக்கு ரட்சிப்பை உண்டாக்கினால் அதை காட்டிலும் பெரிய தியாகம் எல்லாம் நான் செய்ய முடியாதுன்றார். For these people, the sacrifice they made didn't seem great. இந்த ஜனங்கள்லாம் பாருங்க, அவங்க செஞ்ச தியாகம் அவங்களுக்கு பெருசாவே தெரியல. That's why they were able to make it actually. அதனால தான் அந்த தியாகம் செய்ய முடியுது அவங்களால. Because if it seems great, you cannot make it.
நீங்க உங்க தியாகம் பெரிய தியாகம் நினைச்சீங்கன்னா வரவே வர தியாகம் பண்ண முடியாது. For them Jesus' sacrifice is the greatest. அவர்கள் எந்த தியாகத்தை பார்க்கறாங்க? இயேசு செய்த தியாகத்தை பார்க்கறாங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம்னு பார்க்கறாங்க. And then the rewards they get seem to them greater than the sacrifices they make. அவர்கள் செய்கிற ஊழியம் அதன் மூலமாக வரப்போகிற பலன்களை எண்ணி பார்க்கறாங்க. இவங்க செய்கிற தியாகத்தினுடைய பலன்களை எண்ணி பார்க்கறாங்க. The joy they get, that seems much greater than any suffering. அதன் மூலமாக வருகிற சந்தோஷம் வந்து தியாகத்தை காட்டிலும் பெருசா இருக்கு அவங்களுக்கு. There is a higher way of living the life, my friend. வாழ்க்கையை வாழுவதிலே அது மிக உயர்ந்த நிலை. You don't have to be a missionary to do that. இது பண்றதுக்கு ஒரு மிஷனரி ஆயிட வேண்டியதில்லை. You can be an ordinary believer working in some ordinary job. ஒரு சாதாரண விசுவாசியா இருந்து எங்கேயா வேலை செஞ்சுக்கிட்டு நீங்க இருக்கலாம். But you can love one another in a sacrificial manner. ஆனால் மற்றவர்களை அன்பு கூறும்போது தியாக மனப்பான்மையோடு அன்பு கூற முடியும். You can give of your time. உங்களுடைய நேரத்தை தியாகம் பண்ணலாம். Time is money, they say. நேரம் தான் பணம்ன்றாங்க. You can give of your money or your goods or whatever your resources, your knowledge. There are so many things that we can give to help one another, love one another. உங்களுடைய பணம், பொருள், பலன், முயற்சிகள் எல்லாத்தையும் செலவழிக்கலாம், தியாகம் பண்ணலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக. And when you give, don't believe the lie that says, oh, you are losing something. கொடுக்கும்போது இந்த தியாகம் பண்ணும்போது ஐயோ நீ உனக்கிட்ட இருந்து ஏதோ போயிடுது அப்படிங்கிற அந்த பொய்யை மற்றவங்க சொல்லுவாங்க பாருங்க, நம்பாதீங்க. No, it is more blessed to give than to receive. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது நலம். Jesus told us to do this, love one another in a sacrificial manner. Sacrifice and be ready to sacrifice anything if necessary. Love in that way so that your joy may be full. இயேசு அதுதான் சொல்றாரு. அதாவது நீங்கள் ஒரு அன்பு கூறும்போது தியாக மனப்பான்மையோடு அன்பு கூறுங்கள், அப்பதான் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அதுக்காகவே அப்படி செய்கின்றார். In another place Jesus says, whoever saves his life, keeps it, will lose it, and whoever gives up his life for my sake will gain it, will keep it. தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள நினைக்கிறவன் அதை இழந்து விடுவான், அதை இழக்க ஆயத்தமாக இருக்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். What is our number one concern when we live this life? இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய முதல் கரிசனை என்ன? Is it our own benefit, our own well-being? நான் எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதா? Or the well-being of our fellow brother? அல்லது மற்றவர்களுடைய நலனா? Jesus put our well-being first. இயேசு நம்முடைய நலனை முதலாவது வைத்தார். Next week I want to talk about how Jesus loved us by putting our well-being first. நம்முடைய நலனை முதலாவது வைத்து அவர் வாழ்ந்தார் தியாகமாக. அதை பேச போறோம் அடுத்த வாரம். Let's all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். But let us prayerfully ask God for ways in which we can immediately start applying this love one another command in our life. ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிற இந்த கட்டளையை, கற்பனையை நடைமுறைப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம்ங்கிறதை யோசிக்க ஆரம்பி. Father God, we come to you in Jesus' name, Lord. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம். We pray that you will show us ways, simple ways that we can immediately implement in our lives, that we can love one another sacrificially. இந்த உலகத்திலே ஒருவர் நாங்கள் அன்பு கூற, தியாக மனப்பான்மையோடு அன்பு கூற எங்களுக்கு வழிகாட்டுவீராக. And we pray, Lord, that you will give us the courage to do that, and that we will do it rejoicing, knowing that you will reward us abundantly. அதை அப்படி செய்வதற்கு, அன்பு கூறுவதற்கு வேண்டிய தைரியத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு தருவீராக. அதற்கான பலனையும் எங்களுக்கு நீர் தருகிறபடியால். Oh, help us to believe your words, that it is truly more blessed to give than to receive. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நலம் என்கிற உம்முடைய வார்த்தைகளை நம்ப எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to be ready to sacrifice anything as you were, Lord. எதையும் உமக்காக தியாகம் செய்ய, நீர் செய்தது போல தியாகம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. Pray you will direct our paths and help us to really obey your word in this way. எங்களுடைய பாதைகளிலே எங்களை நடத்தி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. We give ourselves into your mighty hands. எங்களை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் May your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.